பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரின்றி அமையாது உலகு என்பது போன்று எண்ணின்றி அமையாது உலகு என்பது திண்ணம். கணிதம் என்பது வெறும் எண்கள், சமன்பாடுகள், சூத்திரங்கள் மட்டுமல்ல. இது நம் சிந்தனையை கூர்மையாக்கும் ஆயுதம், நம் பிரச்சனை தீர்க்க திறனை மேம்படுத்தும் பயிற்சி மையம். வாழ்க்கையில் எந்த துறையிலும் முன்னேற கணிதம் ஒரு அடித்தளம். இந்த கணிதம் என்ற மாணவர்களுக்கு பல்வேறு சுவாரஸ்யமான கணித விளையாட்டுகள், புதிர்கள், மாடல் கண்காட்சிகள், நாடகங்கள் போன்ற நிகழ்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. இவை அனைத்தும் உங்களின் படைப்பாற்றலை வளர்த்தும் தன்னம்பிக்கையை உணர்த்தும். இன்றைய நிகழ்வில் முதலாவதாக கணித புதிர்கள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இதுல ஒரு படம் இந்த சைடு கொடுத்திருக்காங்க, அதுக்கு அப்படியே ரெண்டு படம் ஒன்று போல இருக்கும், ஒரு படம் மட்டும் மாறுபட்டு இருக்கும். யாருக்கு தெரியுமோ கை தூக்கி பதில் சொல்லணும். ஏ ஆப்ஷன் ரீசனோட சொல்லணும். எந்திரீங்க, என்ன ரீசன்? அப்படி பார்க்க கூடாது. திருப்பி எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிள் திருப்பி தானே இருக்கு, கரெக்டான சேஞ்சஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் கலர் இதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க. சி ஆப்ஷன் என்ன ரீசன்? ரெண்டு எல்லோ கலர். வெரி குட். அதுல வந்து என்ன இருக்கு? எல்லோ. கிளாப் கொடுங்கப்பா. கவனிச்சு பாரு, ஒரு லாஜிக் இருக்கணும். கடைசி என்ன லெட்டர் வரும் கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சவங்க கை தூக்கணும். எப்படினாலும் யோசிச்சு பாருங்க. சொல்லுப்பா. கடைசி क्वेश्चन மார்க்ல என்ன வரும்? என்ன வரும் சொல்லுடா. அதுல என்ன வரும்? இதே லாஜிக்ல யோசிச்சு பார்த்தா கடைசி என்ன வரும்ங்கிறது W. எப்படி W? D. T எப்படி? வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் லெட்டர். வெரி குட். தப்பு. அதனால நான் அடுத்து கேக்குறேன். பாரு, வாய்க்கு ஒரு நம்பர் சொல்லக்கூடாது, கரெக்டான ஆன்சர் சொல்லணும். 8 எப்படி 8? வெரி குட். கிளாப் கொடு எல்லாம். என்ன நம்பர் காமிப்பாங்க? 2 பின்னாடியும் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? சாரி. சின்ன மிஸ்டேக் தான். இதுல என்ன மிஸ்டேக் யாருக்கு தெரியுதோ கை தூக்கலாம். சரி, மாறி உட்காரு. கைப்பிடி மாறி உட்காந்து தெரியலன்னா மாறி உட்காரு. சொல்லுப்பா. வெரி குட். ஃபைன். that mistake. ரெண்டு தான் வந்திருக்கு பாரு. நம்ம எல்லாம் நம்பர் தான் கவனிப்போம், பட் அங்க தப்பா ரெண்டு தான் வந்திருக்கு. அதுதான் கரெக்ட் ஆன்சர். கிளாப் பண்ண எல்லாம். இத கவனிச்சு பாரு. क्वेश्चन மார்க் இருக்கிற இடத்துல என்ன எழுத்து வரும்? நல்லா யோசிச்சு பாரு.
get 2. அதாவது 5ஓட எதை கூட்டணும்? 5ஓட 9 ஆட் பண்ணா 2 கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இதான கரெக்ட் தான். 5ஓட 9 ஆட் பண்ணா 2 கிடைக்கிறது. இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப எப்படி கூட்டினா அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பாடங்கள்ல உள்ளதுதான், மேக்ஸ்ல உள்ளதுதான். எந்த மாதிரி எண்கள்ல கூட்டினா 5ஓட 9 கூட்டும் போது 2 கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் நம்பர் சரி. 5 மைனஸ் 9 என்ன வரப்போகுது? 4 தானே வரப்போகுது. வேற சரி நெகட்டிவ் நம்பர்ஸ் மாதிரி வேற என்ன மாதிரி நம்ம கூட்டினா ஒன்லி நம்பர்ஸ் அதுல மட்டும் நோட்ல எழுதுறது மட்டும் யோசிக்காத. வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு நம்பர்ஸ் இருக்கும், வேற என்னென்ன மாதிரிலாம் இதை யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாம் பிரில்லியண்டா இருக்கிறீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. மைனஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மைனஸ் பண்ணாலும் 4 தான் கிடைக்கும். மைனஸ் 5 பிளஸ் 9 போட்டாலும் பிளஸ் 5 மைனஸ் 9 போட்டாலும் நமக்கு 4 தான் கிடைக்க போகுது. சிம்பிள் மட்டும் தான் மார்க். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 வரும்னு யோசிங்கடா. ரொம்ப ஈஸி. 7ல வருது அந்த பாடங்கள். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 5 கூட எதை கழிச்சா 2 வரும்னு யோசிங்கடா. No. Answer 2 வரணும். ரூட் எல்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்ல. சரி நம்ம வேற மாசம், காலம், நேரம் எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பாரு. சரி நேரத்தை வச்சு யோசிச்சு பாரு. வெரி குட். ஏஎம்பிஎம் இருக்கு இல்லையா? 14 னா அடுத்து நமக்கு 2 தானே வரும். 12 மணி கழிச்சிரும். அடுத்தது வந்து 2. ரயில்வே டைமிங் பார்த்தாலும் சரி இல்ல கிளாக் டைமிங்ல 12 o'clock டைமிங்ல பார்த்தாலும் அதுக்கப்புறம் வர்றது நமக்கு 12க்கு அப்புறம் 1 2 அப்படிதானே கணக்கு பண்ணுவோம். சோ அதுபடி பார்த்தா 2. வெரி குட். வா. 2 கை வச்சு வாங்கி பழகுங்கடா. 2 கை வச்சு செல்போன்